எல்லாருக்கும் வணக்கம். I think show எல்லாம் பார்த்துருப்பீங்க. I really hope you've enjoyed it. And இந்த show வந்து it's a very very special show for us. Personally for me, I'm a huge fan of Pushkar sir and Gayatri ma'am. So plus one. And I think also we got a huge support system, a huge set of friends from this show. ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல், நிறையா வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு கேரக்டர்ஸில். லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் வி ரியலி புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக Feb 28th பாருங்கள், பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீஷா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஷோவில் இருந்தது. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் காலேஜ் பங்க் பண்ணி விக்ரம் வேதா போய் பார்த்தேன். ஸோ அப்போ நினைக்கல நான் அவங்களோட ஒர்க் பண்ணுவேன், அவங்க எழுதுகிற ஒரு கேரக்டரில் நான் நடிப்பேன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ஆன் செட் அண்ட் ஆஃப் கேமரா எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ. அண்ட் டிரெக்டர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி. 2 பேரும் எங்களை they really made us give everything out there. ஸோ அது நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And thank you for coming. Thank you so much. Space. And thank you Amazon for renewing this for the second season. Yes. பேக்ரவுண்ட் எடுத்தீங்க. இது தென் மாவட்டம் புதுச்சேரி தசரா போல எவ்வளோ நாள் எடுத்தீங்க? அது கிரௌடே ஒரு 10-15 லட்சம் பேர் இருப்பாங்க. எவ்வளோ நாள் எடுத்தீங்க? அது எப்படி? ஃபெஸ்டிவல் போர்ஷன் மட்டும் 5-6 நாள் வந்து ஒரு லொக்கேஷனில், அப்புறமா இன்னொரு 2-3 நாள் வேறு ஒரு லொக்கேஷனில். எல்லாத்தையும் வந்து ஆக்சுவலி வேறு இடத்துல எடுத்து ஸ்டிச் பண்ணது ஒன்று இருக்குது. பட் ஆக்சுவலி பாண்டிச்சேரி பக்கத்தில் அந்த திருவிழா செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ அது எங்கள் ஆர்ட் டைரக்டர் அருண், அவர் இல்லை இப்போது, ஐ திங்க் வேறு ஷூட்டில் இருக்கார். அவர் வந்து ஒரு மாதம் அந்த ஃபெஸ்டிவல் லொக்கேஷனை ரெடி பண்ணுறதுக்கு, ஏன்னா அது வெறும் பீச்சு, ஒரு ஊருக்கு பக்கத்தில் வெறும் பீச்சு. அங்கே வந்து அந்த திருவிழாவுக்கு வேண்டிய ஃபுல் செட்டப்பும் பண்ணி கொடுத்தாரு. அது ஆக்சுவலி நாங்கள் வேறு ஒரு ஷூட் முடிச்சுட்டு இங்கே வரத்துக்குள்ளே அவர் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தான் மெயின் வேலை ஆரம்பிச்சது. ஸோ டெய்லி காஸ்டியூம்ஸில் வந்து மக்கள் வரணும், அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அண்ட் இந்த ஸ்பெஷல் பர்ஃபார்மர்ஸ். ஸோ அவங்களும் காஸ்டியூமில் வரத்துக்கு 3 மணிக்கு வேலை ஆரம்பிச்சிடும். காலையில் 3 மணிக்கு வந்து ஜூனியர்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க, எங்கள் ஃபோக் பர்ஃபார்மர்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கள் காஸ்டியூம் டீம், மேக்கப் டீம் 3 மணிலேருந்து வேலை செஞ்சால் நாங்கள் ஒரு 7:30-8 மணிக்கு ஷார்ட் எடுக்க ஆரம்பிப்போம். ஒரு பல பேர் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு உழைப்பு, ஒரு முயற்சி. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ அதனால் 3 மணிக்கு வந்துட்டு எந்திரிச்சு எல்லோரும் ரெடி ஆகி நம்ம போய் பண்ணணும். அண்ட் அந்த வெயிலில் அந்த இதில் வந்துட்டு எல்லாருமே லைக் வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாரும் அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்தாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப அண்ட் நம்ம டைரக்டர்ஸ், நம்ம டீம் எல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு அதுக்கு ரிசர்ச்சுக்கு வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து ஆத்தென்டிக்காக லைக் வந்துட்டு ஒரு நிஜத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் எங்களுக்கு ஃபெஸ்டிவலில் மெயினாக ஹெல்ப் பண்ணது வந்து 2 பேர். அவங்கள பற்றி பிரம்மா ஒரு 2 வார்த்தை பேசுவார். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், வேலு ஆசான் சொல்லி பறை இசை கலைஞர். அவரும் அதே மாதிரி சுழல் 1லையும் சுழல் 2லையும் கூத்து, இந்த கூத்துக்கு அதே மாதிரி இந்த தடவை நான் இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு ஃபார்ம் ஆஃப் தியேட்டர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். இதை 2த்தையுமே செஞ்சு கொடுத்த சம்பந்தம் வந்து கூத்து செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி பறை இசை கலைஞர் வேலு ஆசான், இவங்க 2 பேருக்குமே இந்த வருஷம் பத்மஸ்ரீ விருது கிடச்சிருக்கு. ஸோ பத்மஸ்ரீ விருது கிடைச்ச அந்த கலைஞர்கள் எங்கள் சுழல் ஷோவில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல் பாட்டும் சரி, செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் ரொம்ப டீப்பாக இது பண்ணீங்க. அது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் குறைஞ்சிருக்கா, அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட்? ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் தொட்டிருக்கீங்க. சீசன் 1ல் அதை பற்றி, சீசன் 2ல் வந்து வேற ஒரு மேட்ரு கொண்டு வந்திருக்கும். சரி, என்னென்னா சுழல் வந்து ஒரு கதையாக வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸை பற்றி தான் இருக்கும். அது வந்து இந்த சீசனில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை டச் பண்ணியிருக்கோம். என்னென்னா இது வந்து நிறையா வந்திருக்குன்னு சொல்கிறோமே தவிர ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 4 படம் 5 படம் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசணும், அப்போ தான் ஒரு அவேர்னஸ் வரும். லைக் இப்போ ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா விட இதை பற்றி வர தான் வந்துட்டு எல்லாரும் வெளியில் வந்து பேசுவாங்க. ஸோ வெளியில் வந்து பேசும்போது தான் அது தெரியும். லைக் வந்துட்டு இது வந்துட்டு ஒன்றும் இப்போ நடக்கலன்னு. ஸோ அந்த அவேர்னஸ் வர தான் வந்துட்டு அது ஒரு டேபு இல்லாமல் எல்லாரும் வந்து பேசுறதுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஸ்டோரி நரேட் பண்ணிங்களா சார்? ஃபுல் ஸ்டோரி நிறைய. ஆமாம், ஆக்சுவலி எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் தெரியணுமோ அவங்க பாட்டு. ஆமா, சோ இப்போ வந்து ஐ திங்க் ஹீரோயின் போர்ஷன்லாம் சொல்லவே இல்லை. என்னோட போர்ஷன் மட்டும் தான் சொன்னாங்க. எனக்கு வந்து
அவங்க இந்த ஹீரோயின் போர்ஷனே எனக்கு சொல்லலை. நான் படமாக பார்த்து தான் பிரமிச்சு ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இவங்க 2 பேரும் செஞ்ச வேலைக்கு இவங்க பிரம்மாவும் சர்ஜுனும் 4 பேர்லாம் சேர்ந்து செஞ்ச வேலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இவங்க தமிழ் படம்லாம் எடுக்க லாய்க்கில்ல, இங்கிலீஷ் படம் தான் எடுக்கணும். ஹாலிவுட்ல தான் போகணும். ஏன்னா அவ்வளோ ப்ரீ பிளான்டா இந்த 2.5 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்குற படத்தை 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு படமாக காமிச்சிட்டாங்க. அவங்க ரூம்குள்ளேயே காமிச்சாங்க. அவங்க ரூம்குள்ளேயே எல்லாமே இருந்தது. அது இன்னும் என்னால் மறக்கவே முடியல. இன்னும் எத்தனை நாள் வேணாலும் திரும்பி சொல்லிகிட்டே இருப்பேன். ஆக்சுவலி இவருக்கு கதிர்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் முழு கதை தெரியும். பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அவங்க படிக்க வர செஞ்சாங்க. அப்புறமா பிரம்மாஸ் அர்ஜுன் வந்து டெய்லி ஒரு நரேஷன் நடக்கும். டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சரி இவங்களோட போர்ஷன் வந்து இது ஸோ இதெல்லாம் சொல்லலாம், இதோட கனெக்டட்னு. ஸோ ஒரு மாதம் அவங்க கதை மட்டுமே சொல்லிகிட்டே இருந்தாங்க மாற்றி ஆக்சுவலி சுழல் வந்துட்டு கதிர் இல்லைன்னா சுழல் இல்லை. கதிர் வந்துட்டு ஒரு கதிர் தான். ஆக்சுவலி we are missing ஐஸ்வர்யா also. கதிர் and ஐஸ்வர்யா தான் சுழலோட ஃபேஸஸ். சுழல் 2ல அவர் நிறைய தியாகம்லாம் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்ல அந்த கடற்கரை சீன்ல ஒரு கிசிங் சீனாவது வச்சு ஒரு ஆனா இப்பதான் இது வரைக்கும் வந்திருக்கு. நீங்க கேக்குறது அடுத்த இது வரும். கௌரி ஒரே பெருமாள் மாதிரி வெற்றி படம் பண்ணிருக்கீங்க. அதுக்கும் இந்த சுழல் 1 சுழல் 2 வெப் சீரிஸோட ரீச்சும் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, எப்படி ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் இன்றைக்கி அதை பற்றி நீங்கள் என்ஜாய் பண்ணுறதும் அதை பற்றி பேசுகிறதும் இதுவும் பெரிய வெற்றி தான். ஏன்னா இன்னொன்று இது ஒரு 2 படத்தோட கணக்கு. இட் இஸ் நாட் ஈஸி ஆக்சுவலி. ஒரு படங்கிறது ஒரு 3 மணி நேரம், இது ஒரு 6 மணி நேரம் வரப்போது. 6 மணி நேரம் உட்காந்து நீங்கள் எல்லோரும் அதை கண்டினியூஸாக பார்க்க வச்சதும் பார்த்ததுமே பெரிய விஷயம். அதை பார்த்துட்டு வெளியில் வந்து நிறைய பேர் சிரிச்சுட்டு பர்ஃபார்மன்ஸஸை பற்றி பேசி சீரியஸை பற்றி பேசி இந்த சீசன் முடிகிறப்போ ஆக்சுவலி ரொம்ப ஜாஸ்தியான அன்பு இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. கௌரி எல்லாருக்கும் வணக்கம். சாரி நான் லேட்டு கொஞ்சம். நான் இன்னைக்கு தான் ஷூட்டிங்லேருந்து வந்தேன். எனிவே இப்போ எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட் பிகாஸ் சுழல் 1ஓட பெரிய ஃபேன் நம்ம எல்லாருமே. அண்ட் ஆக்சுவலி கதிர் அண்ணா என்னை சுழல் 1 ப்ரிவ்யூக்கு இன்வைட் பண்ணார். அப்போ நான் நினைக்கவே இல்லை சுழல் 2ல தட் ஐல் பி அ பார்ட் ஆஃப் இட் பிகாஸ் ஐ மெட் புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம் அன்னைக்கு. அண்ட் a couple of years later அவங்க என்னை கால் பண்ணி இந்த கேரக்டர் முத்து வெரி 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 ஸ்பெஷல் கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு என் கரியரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டென்ஸ் கேரக்டர்ஸ் தட் ஐவ் பிளேட் பிகாஸ் அதோட சேலஞ்சஸ் இருந்தது நிறையா. I absolutely enjoyed it and thank you for trusting me with such a powerful role. And அதெல்லாம் சரிமா. இப்போ என்ன நடுவில் நீ என்னமோ சொன்ன காது மட்டும் கேட்டு ஏதோ அண்ணன்னா கதிர்னா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும். and I must say Sarjun and Brahma sir, they've been like 2 pillars. அவங்க இல்லாமல் அவங்களோட கைடன்ஸ் அண்ட் சொன்ன மாதிரி டெய்லி நரேஷன் அண்ட் நாங்கள் 8 பேரும் ரொம்ப கலாட்டா பண்ணோம். ரொம்ப அவங்கள எல்லாரையுமே கொஞ்சம் டார்ச்சர் பண்ணோம். அண்ட் we all had so many doubts and எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கோம். அண்ட் I'm so close with the girls. I think we all became really good friends. அது ரொம்ப ஆர்கானிக்காக ஃபார்ம் ஆன ஒரு friendship and like a girlhood thing. So yeah, Sural 2 I think is bigger and better. Amazon Prime la once it releases everyone's really going to enjoy it. So yeah, watch and support us. இந்த ஒரு இதில் ஐ நீட் டு தேங்க் சம் ஆஃப் அவர் கீ டெக்னீஷியன்ஸ். எங்களோட டிஓபி வந்து அப்ரஹாம்னு. ஸோ அவர் வந்து லிட்ரலி எங்கள் கணக்கில் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ஜாயின் பண்ணார். பட் அந்த ஒரு 1.5 மாதத்தில் அவர் வந்து ஸ்கிரிப்டை பிரித்து மேய்ஞ்சு அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு விஷுவல் ஸ்டைல் கொண்டு வந்ததெல்லாம் அப்ரஹாமோட ஒரு பெரிய பெரிய கான்ட்ரிபியூஷன். தென் அருண் எங்களோட ஆர்ட் டைரக்டர் சீசன் 1க்கும் அவர் தான் பண்ணார். ஸோ அவர் வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீக்வென்ஸ்லலாம் வந்து அவர் ஃபுல்லாக இறங்கிடுவார். அப்போது செருப்பு போட மாட்டார், மாலை போட்டுடுவார். ஸோ ஒரு மாதிரி அவர் அந்த ஒரு ட்ரான்ஸ்லேயே தான் வந்து ஃபெஸ்டிவல்லாம் ஃபுல்லாக செட்டப் பண்ணி கொடுத்தாரு. எங்கள் கம்பெனி தான். பட் எங்கள் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர்ஸ் கௌதம், நந்தா, குஹா, அதுக்கப்புறம் ரூபி, கணேஷ், எங்கள் ஹோல் டீம் வந்துட்டு அவங்களோட ஒரு பயங்கரமான உழைப்பில் தான் அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு அது ரெடி ஆகுறது.
இவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அது எல்லாமே வந்துட்டு பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. அண்ட் ஆர் ஸ்டன்ஸ் பை தினேஷ் அண்ட் திலீப், எங்களோட சவுண்ட் டிசைனர்ஸ். ஆக்சுவலி எவ்ரி டெக்னீஷியன் ஹூ ஹஸ் ஒர்க்கில் அது வந்து சொந்தமாக அவங்களோட ஒரு ப்ராஜெக்டாகவே கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த பேஷன் தாங்க வந்து சினிமாவே, அந்த அந்த பேஷனோட பண்ணாதான். ஏன்னா எல்லாமே நடுராத்திரி வரைக்கும் போகும், தூக்கம் இருக்காது. அந்த ஃபெஸ்டிவல் போதெல்லாம் எங்கள் ஹோல் டீம் வந்து பர் டே வந்து ஒரு மணி நேரம் தூங்கினாலாம் பெரிய விஷயம். ஸ்ரீகிருஷோட டீம் வந்து அவங்க தூங்கினாங்கன்னா கூட தெரியல, ஏன்னா இந்த ஷூட் முடிச்சுட்டு அவங்க போயிட்டு ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் ஷூட்டுக்கு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆர் டீம் விச் புட் திஸ் டுகெதர் அண்ட் எங்களை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு. எங்களோட ஃபீச்சர் ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் எழுதி முடிச்சாச்சு. இப்போ வந்து அதை மவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த வருஷம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எழுதி முடிச்சிருக்கோம், அப்படியே சைட்ல எந்த மாதிரி இருக்கும் அது வந்து 2017 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எந்த மாதிரி பேஸ்ல இருக்கும் அது எல்லாமே சேர்த்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். பட் புதுசா இருக்கும், டெஃபினட்டா புதுசா இருக்கும். இந்த இயர் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பாடம் நாங்க என்னங்க அவ்வளோ சீக்கிரமாலாம் பண்ண மாட்டோம். பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.